ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் டேக்கோ. நான் உங்கள் ஹரி பேசுகிறேன்டா. நான் ஸ்டோரி போட்டிருப்பேன், நிறைய ஸ்டோரி போட்டேன், முடிச்சிட்டேன். ஸோ தட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் அண்ட் ரிப்ளைஸும் பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ்டா. அப்புறம் என்ன சொல்ல, டேஸ்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் நமக்கு கொஞ்சம் மனசு வேறு சரியில்லை. பட் ஸ்டோரி நல்ல ஸ்டோரியாக போடலான்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, முன்னாடி ஏதோ ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்கடா. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணலை அந்த டைமிங்கில் கேட்டிருந்தாங்க. என்னென்னா டேக்குக்கு சீக்ரெட் மேரேஜ் டைப்பில் ஏதாச்சும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ தட் அதை வச்சு நம்ம ஒரு கதையை நானே ஒரு கதையை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ தட் அதுதான் அது. ஓகே, நம்ம தம்ப்லைன்லேயே சீக்ரெட் மேரேஜ்னு வச்சுக்கலாம். ஆன்லைன்லலாம் கிடையாதுடா, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லே ஷூகா ஜோங்குக்கு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. ஜோங்குக்கு, நீ எப்போ தாண்டா நல்லா படிப்ப, உனக்கு ப்ரொஃபஸராக வேறு என்னையே போட்டு வச்சுருக்காங்க. அது நம்ம அப்பா காலேஜ், அதனால் எங்கள் அப்பா உனக்கே நான் ப்ரொஃபஸராக போட்டு வச்சுருக்கான். நீ படிக்கவே மாட்டேங்கிற, பட் டெஸ்ட்டில் மட்டும் என் பேப்பர் திருத்தறதை பார்த்துட்டு நான் அதிக மார்க்கு போடுடா, இல்லைனா அசிங்கமாக பார்ப்பாங்க, ஏன்னா நான் தான் கேங்க்கே லீட்ரு மயிறு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுறது, இங்கேயே உட்காந்து எழுதி எக்ஸாம் எழுதி பேப்பரை வேறு பார்த்து எழுதி மாற்றிக்கிறது. இல்லை தேவையா ஜோங்குக்கு? தேவை தான், எனக்கு தேவை தான். நான் நல்லா இருக்கணும், அப்போ எனக்கு தேவை தான். அதுக்குன்னு எல்லாம் காப்பி அடிச்சிடுது தான் உங்கள் கிளாஸில் எல்லோரும் பார்க்காம எழுதுவாங்க, நீ மட்டும் காப்பி அடித்து பேப்பர் மாற்றிக்க. ஒரு நாள் ஆச்சு கிளாஸ்லேயே நீ டெஸ்ட் எழுதி நல்ல மார்க் எடுத்திருக்கியான்னு சொல்லு. இல்லை. அது எப்படி நான் இல்லைங்கிறது சகஜமாக சொல்கிற, கூச்சம் கஷ்டமாக அசிங்கமாலாம் உனக்கு தோணாதா? உங்கள்கிட்ட எதுக்கு எனக்கு அசிங்கம்? அதுவும் கரெக்டு தான், உன் அண்ணனாக போயிட்டேன்ல, உனக்கு இருக்காது. தயவு செஞ்சு இனிமேல் வச்சு நல்லா படிக்கிற வழியப்பார். ஃபைனல் இயர் வந்துட்டடா, தயவு செஞ்சு இனிமேல் வச்சு நல்லா படித்து தொலை. சரி போடா அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு அவங்க இவனை ஜிமினை பிக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருப்பார். மச்சான் என்னடா அப்படி சொல்லிட்டு சகஜமாக தான் திரும்புவார். ஒரு பையன் கூலிங்கில் சாதா கிளாஸ் போட்டு ஷர்ட் பேண்ட்டில் இன் பண்ணிட்டு பிளாக் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு ஜிமின்க்கு அந்த சைடில் நின்றுட்டுருக்கான். இதே மச்சான் இது யாருடா? இதுவா, இது என் தம்பி. உன் தம்பியா? உனக்கு தம்பி வேறு இருக்கா? ஆமாண்டா, எனக்கு தம்பி இருக்குது, இது தெரியாதா? நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ல. அந்த தம்பி இந்த தம்பியா? ஆமாண்டா. என்னடா? இல்லை நான் சின்ன பையன் நினச்சேன்டா, ப்ளஸ் 6th or 7th. டே அப்படிலாம் இல்லை, இவன் இப்போ தான் 12th முடிச்சு இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர். நம்ம காலேஜே தான். எது? ஆமாண்டா. இவன் கொஞ்சம் எப்படின்னா சைலண்ட்டு. யாராச்சும் எது பேச்சு திட்டாங்கன்னா கொஞ்சம் பயந்துக்குவான், அந்த மாதிரி கேரக்டா. அதனால் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், என் தலையில் கட்டிட்டார், உன் தம்பியும் சேர்த்து பார்த்துக்கூட ஒரு 1 year நீ பார்த்துக்கிட்டேன்னா அப்படியே இந்த காலேஜில் பழகிடுவான்ல. அதுக்கப்புறம் எவனும் ஜீவனோட தம்பி அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க, கண்டுக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டாரு. ஸோ தட் மட்டும் சமத்து பையன்டா, எது சொன்னாலும் கேட்டுப்பான். நம்ம திட்டினாலும் வாங்கிக்குவான். பட் மோஸ்ட்லி திட்ட மாட்டேன், என் தம்பியாக போயிட்டான்ல அதனால். பேர் என்னடா? தயாங், கிம் தயாங். நல்ல பேர் தான்டா, கூப்பிடு. தயாங்க வா. அண்ணா எதுக்குண்ணா? இங்கே வா. சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் பேக் போட்டிருப்பான்ல, இந்த பேக்கை வாங்கி இவன் போட்டுட்டான், தயாங் போட்டுட்டான். என்னடா உன் பேக்கையும் வாங்கி? அவன் கொஞ்சம் அப்படி தான்டா, கொஞ்சம் கேரிங்கான பர்சன். ஓஹோ, நல்ல பர்சன்டா. நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கொஞ்சம் இவன் வாங்கி வச்சுட்டு, சரி பேர் என்ன? இப்போ தானேடா நான் அவன் வாயில் சொல்லிட்டோம். கிம் தயாங் அண்ணா. ஜோமுக்கு அண்ணான்னு சொன்னே பொசுக்குன்னு மனசு அண்ணான்னு கூப்பிட்றான். அண்ணாலாம் ஒன்று கூப்பிட வேணா. இல்லை அண்ணா திட்டுவாங்க. ஜிமின் திட்டுவ? ஆமாண்டா, நான் அண்ணான்னு கூப்பிடாம அப்புறம் என்ன கூப்பிட்றது? என் பேர் சொல்லி கூப்பிட சொல்லு. எதுக்குடா கூப்பிட சொல்கிறா?
கூப்பிட்டு போகிறான், சின்ன பையனாக இருந்துப்பா. சரி ஓகே ஃபைன். அண்ணான்னு கூப்பிடாதடா. சரி அண்ணா. அவங்க பேர் தெரியாது, நான் வேணா வாங்க போங்கன்னு பேசவா? பேசு பேசு. அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அவன் யாராச்சும் க்ளோஸாக இருந்தால் தான் அப்படிலாம் சொல்லுவான். ஐ திங்க் ஸோ அவன் க்ளோஸாக தான் அவனை பார்க்குறான். ஓகே ஃபைன் விட்டு. ஆமாம் ஜிமின், நான் க்ளோஸாக தான் பார்க்குறேன். என்னடா உனக்கு ஆச்சு இப்போது? எதுக்குடா இப்படி வளரிட்டு இருக்க? பைத்தியக்காரலாம். சரி வா நம்ம கிளம்புவோம். ஓகே ஃபைன். இவன் பைக்கில் ஏறி உட்காண்டா, ஜிமின் பின்னாடி உட்காந்துட்டான். தேங்கப்பட்டு பாய் அண்ணா, உங்கள் பேகு நானே கொண்டு என்னடா இவன் வந்து ஏறல? இவன் எதுக்கு நம்ம பைக்கில்? நம்ம 2 பேர் தான் போகிறோம். அப்போ இவனே இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டுட்டு வர போகிறேன். அவனே வந்துடுவான். இல்லைடா, தனியாக இருக்கேன். ஃபஸ்ட் டே காலேஜு. அட்ரஸ் தெரியுமான்னு கேளு. தெரியும் தெரியும், நான் சொல்லியிருக்கேன். அதான் என் பேக் கொடுத்துருக்கேன்ல, அவனே கொண்டு வந்துடுவான். அதுக்குன்னு சின்ன பையனாக இருக்கான், நம்மளே கூட்டிகிட்டு போய் விட்டுடலாம். இதில் எப்படிடா அந்த புல்லட்டில் 3 பேர் உட்கார்? அதெல்லாம் உட்காரலாம். நீ வந்து சரி விடு, நீ வந்து ஓட்டு, நான் வந்து பின்னாடி உட்காந்துக்கிறேன். இவனை சென்டராக குறைச்சிக்கலாம். ஓகே ஃபைன். இங்கே வா. என்னன்னா நீங்கள் உட்காரு, நான் ட்ரைவ் பண்ணுறேன், இவன் பின்னாடி. சரி அப்படி சொல்லிட்டு இவன் உட்காந்துட்டான். தையாங்க போய் சென்டராக உட்காந்துட்டான். ஜோங்குக்குனா ஜாலியாக ஸ்மிர்க் பண்ணிட்டு செம்ம ஃபிகர்டா, நல்லா சிக்கியிருக்கான் அப்படி சொல்லிட்டு தையாங்க என்ன பண்ணுவார், ஜோங்கு உட்காந்துட்டு தையாங்க இப்போயே பிடிச்சிட்டாரு. யோசிக்கவே இல்லை, மனுஷன் யோசிக்கவே மாட்டார்ல, அந்த மாதிரி தான் இப்போ பிடிச்சிட்டு தையாங்கன்னா திரும்பி பார்க்குறேன். என்ன பார்வை? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு கையில் ஜிம்மினோட பேகு, ஒரு கையில் இவனோட பேக்கையும் பிடிச்சிட்டான். அண்ணா நீங்கள் பேக் கொண்டு வரலையா? இந்த அண்ணா. நான் தான் அண்ணான்னு சொல்ல வேணான்னு. சரி நீங்கள் பேக் கொண்டு வரலையா? அது எதுக்கு? எங்கள் அண்ணா கொண்டு வர. அவன் வந்து எதுக்கு இன்னைக்கு கொண்டு வந்தான்னு தெரியல. நானே பார்க்குறேன், இந்த 2 வருஷத்தில் கொண்டு வந்ததான் இந்த சாரி தெரியும். அதிசயமாக இன்னைக்கு ஏன்டா உளறிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாட்ட போய் வத்தி கீது வச்சுட்டானா என் ஜோலி நேராகி. சொல்லுவியாடா உங்கள் அண்ணாவை? இல்லை இல்லை. அப்புறம் எங்கள் அண்ணா திட்டாங்கன்னா என்ன பண்ண? திட்டுவியாச்சுமே உன் தம்பியை? இல்லைடா, அவன் சும்மா சொல்கிறான். ஏதாச்சும் கேட்பேன், அவனே பயந்துருவான். சும்மா இப்போ சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பியா, சாதாரணமாக அதை கேட்பேன்னா அவன் பயந்துக்குவான். அதனால் கேட்க மாட்டான், சொல்ல மாட்டான்டா. அது ஒரு தைரியம்தான். இவன் என்ன இப்போ நீ ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, எந்த ரகசியத்தை அவனுக்குள்ளேயே வச்சுக்கோ, சொல்லவே மாட்டான்டா. அதனாலேயே இவனை எங்கே போனாலும் நான் கூட்டிகிட்டு போகிறது எங்கள் அம்மாவும் கண்டுக்க மாட்டாங்க. பட் ஆனால் இங்கே மட்டும் கூட்டிகிட்டே போக மாட்டேன், பப்புக்கு அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன். கொஞ்சம் பசங்களாம் சரியில்லைடா பார்க்க. அதுவும் கரெக்டு தான்டா. ஜோங்கோட மைண்ட் வாய்ஸு அவனாவது இனிமேல் பார்க்கட்டும். காலேஜில் அவனுக்கு இருக்குது, தான் என் பொண்டாட்டி தான் எல்லாமே வந்தான் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிட்டான். அவன் பாட்டுக்கு ஒரு இது. ஜோங்கோட மைண்டு வேற எங்கேயோ ரூட்டு போட்டு போயிட்டுருக்கு. இப்படியே வந்து காலேஜும் வந்துடுறாங்க. ஜோங்கோக்குன்னா அந்த வண்டியில் சும்மாவே இல்லை, தையாங்கோட இப்போ போட்டு தடவறது, அங்கே இங்கேன்னு கிள்றது. தையாங்க நெளிஞ்சிட்டே இருப்பா. ஜிமின் என்னன்னு கேட்பான். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி சமாளி. ஜோங்குக்குன்னா சிரிச்சுட்டே வாழ்வு தான் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவன் இறக்கி விட்டுட்டு ஜிமின் வந்துட்டு, இங்கே பாரு தையம், இப்படி ரைட் சைட் திரும்பி போனி 3வது கிளாஸ், ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட் இயரோட கிளாஸ். அங்கே போய்க்கோ. ஈவினிங் வந்து இந்த காசு, ஈவினிங் வந்து பஸ் ஏறி நம்ம வீட்டுக்கு போய்க்கோ, ஓகேவா? சரி. ஷோங்க பாட்டு. ஏன்டா ஈவினிங் நம்மளே கூட்டிகிட்டு போயிடலாம். எதுக்குடா? அதிசயமாக இருக்குது. உன் வண்டியில் எவனையுமே ஏற்ற மாட்டேன், என்னை ஏற்றுவ. மிஞ்சி போனால் உங்கள் அம்மாவை ஏற்றுவ. அதையும் தாண்டி போனால் உங்கள் அப்பா. நாங்கள் 3 பேர்த்து தவிர நீ எவனை ஏற்றிருக்க? நீ, எங்கள் அப்பா அம்மா, அப்புறம் வந்து நம்ம கேங்கு, அவ்வளோதான். எவனை ஏற்றுது? பிள்ளையும் கூட ஏறினதில்லை. உன் தம்பி தான் அதுக்கப்புறம் இப்போ ஏறியிருக்கான். இப்போ எதுக்கு உனக்கு இப்போ என் தம்பி ஏறினது? அதிசயமாக இருக்குது. நீ புதுசாக ஏதோ பண்ணுறச்சோ. எனக்கு உன்னை பார்த்தாவே சரியில்ல. ஏதாவது என் தம்பிக்கு ரூட் போடுறியா? இல்லை அப்படி இருந்தால் நீ அக்செப்ட் பண்ணுவியா? எதுக்கு? இந்த மாதிரி ரவுடி பையனுக்கு என் தம்பியை கொடுக்கணும்.
கொடுத்தா நல்லாயிருக்கும். வாயை மூடிட்டு கனவு கோட்டையை உடச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரானா. ஜோங்குக்கு மனசு வரமாயிடுச்சு, என்னடா கொடுக்க மாட்டான் போலையே இவன் தம்பி, அப்போ நம்ம தூக்கிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு விட்டுட்டார். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. லஞ்ச் பிரேக் வருது. ஜோங்குக்கும் ஜிமினும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா என்னடான்னு பார்த்தா ராகிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டுத்துக்கும் ஷாக்கு. என்னடா சீனியர்ஸ் நம்ம இருக்கோம், நம்மளையே தாண்டி எவன்டா ராகிங் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு பார்த்தா இவங்க ஆப்போசிட் கிளாஸ் அடுத்த செக்ஷன் இருப்பாங்களா. இப்போ வந்து தேடி இருக்காங்கன்னா ஒரே செக்ஷனில் 2-3 கிளாஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து ராகிங் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எந்த பையனை தான் ராகிங் பண்ணுறாங்க, சரி நம்மளும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே பக்கத்து கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தேயாங்க தான் எல்லோரும் ராகிங் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அவன் வந்து கண்ணாடி போட்டிருக்கான்ல, அதுக்கு வந்து புட்டின்னு கூப்பிட்றது. கன்னத்துலேயே ஒருத்தன் பளிச்சுன்னு வச்சு கீழே விழுந்துருந்துருக்கான். கண்ணுக்கு ஜெய்மின் போயிட்டு ஓடி போய் தேயாங்க தூக்கிட்டு, டே டே என்ன டே அண்ணா அடிக்கிறாங்கண்ணா கேட்டேன், அதுக்கு அடிக்கிறாங்க. எதுக்கு அடித்தாங்க? இல்லைண்ணா புட்டின்னு கூப்பிட்றாங்க. புட்டின்னு கூப்பிட்டான். எவன் கூப்பிட்டான்? இந்த அண்ணா காமிச்சா அது வந்து ஜாக்கு. டே இதுக்கு இப்போ என் தம்பி இது தம்பியா ஜிமின்? ஆமாம் என் தம்பி தான். எதுக்கு அவனை அடிச்சிங்க? பையன் பார்க்க பல மாட்டேங்கண்ணா, அதான் அடித்தோம். அதுக்கு என் தம்பி அடிச்சிடுவீங்களா? இப்போ அவன் இப்போது ரேகிங் பண்ணுறீங்களே, ஏதாச்சும் நம்மக்கிட்ட வம்பிழுத்தா தான் ரேகிங் பண்ணுவாங்க. சும்மா அதை போய் அமைதியாக இருக்கிற பையனை ரேகிங் பண்ண மாட்டாங்க, சரியா? ஜோங்குக்கு இங்கே பொங்கி எழும்பிட்டுருக்காரு. பட் அதுக்குள்ளே ஜிமினே பார்த்துட்டார்ல, அதனால் ஸோ தட் விட்டுட்டார். பட் ஜோங்குக்குனா வெறி ஆயிடுச்சு. ஜிமின் பேசிட்டுக்கு டப்புன்னு அந்த ஜாக்கோட வாயிலே ஒரு பஞ்சு விட்டு, இப்போ எதுக்கு அவனை அடிச்சிங்க சொல்லு, ரீசன் சொல்லு அப்படி சொல்லு. சப்புன்னு பஞ்சு அடிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் ஜிமின் நோட் பண்ணுவார், தைவங்களோட எல்போலேருந்து ப்ளட்டு வருதுன்னு சொல்லிட்டு. டே இது எப்போ? இல்லை அண்ணா அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க எங்கள் கிளாஸ்லேருந்து. நான் 2 பீரியடுமே கிளாஸுக்கு போனோடனே இவங்க வந்து சீனியர்ஸ் ரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எனக்கு கால் ஃபோனும் பிடுங்கிட்டாங்க. அங்கே பாரு அப்படி சொல்லிட்டு பார்த்தா அது அலெக்ஸ் கையில் இருக்குது ஃபோனு. டே நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்களாம் சீனியர்ஸாக கருமோச்சி, ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இப்படி பண்ணுறீங்க. ஆமாம், ஃபஸ்ட் இயர்கிட்ட பண்ணாமல் யார்கிட்ட போய் பண்ணுவாங்க? அதுக்குன்னு அவன் ஃபோனு எல்லாம் பிடிங்கி வச்சுருக்கு. கொடுங்களான்னு சொல்லிட்டு செம்ம ஃபைட் அங்கே போய்ட்டு ஜோங்குக்கும் ஜிமினும் போட்டு அவனுக்கு யாரெல்லாம் தேயாங்க அடித்தாங்களோ அவங்களாம் பிடிச்சி அடித்து இப்படி பிரின்ஸிபல் ரூமுக்கே போயிடுச்சு. போய் பார்த்தா பிரின்ஸிபல் வேறு யாரும் இல்லை, ஜோங்குக்கோட அப்பா தானே. அவர் பார்த்துட்டு ஜிமின்கிட்ட கேட்குறாரு, அங்கிள்னு கூப்பிட முடியாது ஏன்னா ஃப்ரெண்டு, ஸோ தட் வீட்டுக்கு போனால் அங்கிள்னு கூப்பிடுவான், இங்கே இருந்தால் சாருன்னு தான் கூப்பிடுவான். சார் இது என் தம்பியை பிடிச்சி அடிச்சிட்டாங்க, ஸோ தட் நான் அது கேட்டேன். ஆமாம் இவனும் ஜோங்குக்கும் வந்து அப்பான்னு தான் சொல்லுவான். அப்போது பிரின்ஸிபல் எல்லாத்துக்குமே தெரியும், ஸோ தட் அவன் அப்பான்னு தான் கூப்பிட்டு பேசுகிறான். அப்பா அவங்க வந்து என் ஃப்ரெண்டோட தம்பி அடிச்சிட்டாங்க, ஸோ தட் நான் திருப்பி அடித்தேன். எதுக்கு அடிச்சேன்? அவனை இது பலோன்னு கூப்பிட்டாங்க அண்ட் புட்டின்னு கூப்பிட்டாங்க, ஸோ தட் பிடிச்சி தள்ளி வேறு விட்டுருக்காங்க, ஃபோனை பிடிங்கிட்டாங்க, இதெல்லாம் ரீசன் அப்படி சொல்லிட்டு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தயாங்கிட்ட கேட்கும்போது தயாங்க ஆமாம் சார் அடிச்சிட்டாங்க, எங்கள் அண்ணாட்ட சொன்னேன் அவங்க அடிச்சிட்டாங்க. அவன் குழந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அவங்க கூட அப்பாக்கே தயாங்க பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. உடனே வந்து அந்த யாரெல்லாம் அந்த அலெக்ஸு ஜாக் அவங்களுக்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கடா காலேஜ்லேருந்து. சஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாகும், இவன் வந்து ஜிமின் வந்து அங்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ரூம் மாதிரி இருக்குல்லடா காலேஜ்லேயே வச்சுருப்பாங்க, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு மெடிக்கல் ரூமில் வச்சு அவனுக்கு அங்கே கையில் அந்த எல்போவில் கட்டு போட்டு விட்டுட்டு ஷர்ட்டு வந்து வேறு ஷர்ட்டே போய் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பான். ஜோங்குக்கு போய் வாங்கிட்டே வந்திருப்பான். இவன் என்னடா இதையே போட்டுக்கான்னு சொல்லிட்டு போய் ஃபுல் பிளாக்ல ஒரு ஷர்ட்டு, அதில் வந்து பார்த்தா அந்த ஷர்ட்டை வாங்கவே இல்லை. போய் ஜோங்குக்கு போய் அவன் ஷர்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். இது ஜோங்குக்கு தீமின்கே தெரியாது ஜோங்குக்கு பண்ணுற வேலைத்தனமெல்லாம். ஜோங்குக்கு வந்து இந்த கண்டவுடன் காதல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் விழுந்துட்டார் தயாங்க பார்த்து. அதட் அப்படி விழுந்தனால ஸோ தட் நம்ம காணாமல் நம்மளோட தான் போடணும்,
சொல்லிட்டு ஜோங்குக்கு வந்துட்டு தையங்கோட அந்த சட்டையை கழட்டிட்டு இவரே போட்டு விட ஆரம்பிச்சிட்டாரு. ஜிமின் வந்து சரி தம்பி மாதிரி தான் பார்க்குறான் போல் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டார். போட்டு விட்டு பாரு இந்த ஷர்ட்டை நீ வச்சுக்கோ. இல்லை நாங்கள் அண்ணா திட்டு. இல்லை ஜிமின் பார்த்துட்டு வச்சுக்கிட்டோம்லடா. வச்சுக்கிட்டோம்டா அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். அதில் சைடில் ஜேகேன்னு போட்டிருக்கு ஜிமினுக்கு. இதில் என்னடா ஜேகேன்னு போட்டிருக்கு? ஆமாண்டா என் ஷர்ட்டெல்லாம் ஜேகேன்னு போடாமல் யார் போய் போட்டு உன் ஷர்ட்டை எதுக்குடா கொண்டு வந்தேன்? நான் போய் புது ஷர்ட்டு தான்டா வாங்கிட்டு வர சொன்னேன். வீடு பக்கமாக தானே இருக்குது, ஸோ தட் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு என் தம்பிக்கு எதுக்குடா நீ இந்த மாதிரி பையனே கிடையாது. உன் மேலே எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. அவங்க நீ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுற, பட் எனக்கு ஒரு வேறு எங்கேயோ எங்கே தாட் போகுதோ அந்த தாட் தான். நீங்கள் மூடுங்க. என் தம்பி லவ் பண்ணுறியா? ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு. லைஃப் லாங் அவனை என் கூடயே வச்சுக்கணும். இன்றைக்கி தான்டா ஃபஸ்ட்டு என் தம்பியை பார்க்குற. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்குடா, ஸோ தட் நான் பண்ணுறேன். தையாவுக்கு என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியல. பாட்டுக்கு ஜோங்குக்கு பேசி ஜிமின் பேசி அண்ணா என்ன தேம் அண்ணா இங்கே போவா எனக்கு பசிக்குது அப்படி சொல்லிட்டு சரி போ அப்படி சொன்னோன்னே ஜோங்குக்கு பாட்டு கை பிடிச்சிட்டு ஆனா கூட வர அப்படி. இல்லை எங்கள் அண்ணா வந்து காசு கொடுத்தாங்க, நானே போய் வாங்கிப்பேன். இல்லை வா ஏன்னா மறுபடியும் ராகிங் பண்ணுவான், ஹாய் உடைக்கணுவா அப்படி சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஜிமினுக்குனா இவன் என்னடா பண்ணுறான் என் தம்பியை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணுவான். அங்கேன்னு பார்த்தா சுகா அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாரு. சுகா பார்த்துட்டு ஜிமினை பார்த்து ஸ்மிட் பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா இவனுங்க 2 பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜூகாவும் ஜிமினும் ஜோங்குக்கே தெரியும். அது ஜோங்குக்கு நல்லாவே தெரியும் உனக்கு 2 பேர் பண்ணுறது. அதான் இவங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு போகிறாங்களா. ஜிமின் கூப்பிட்டு சுகா என்னடா சுகாங்கிற, நான் ப்ரொஃபஸர்டான்னு. அதுக்கு நீ ஆள் இல்லை அப்படின்னா அப்படி தானே கூப்பிட முடியும். காடை சரி இப்போ எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. இல்லை என் தம்பி இவன் தான். இவன் தான் தம்பியா? அண்ட் ஒன் திங்க் உன்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? உன் தம்பி ஜோங்குக்கு இருக்கான்ல? ஆமாம் இருக்கான். அவனுக்கு என்ன? அவன் என் தம்பியை கண்டவுடன் காதல் பண்ணுறாராம்மா. கண்டவுடன் எது? ஆமாம் இங்கே பாரு, அவன் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு அவன் ஷர்ட் எடுத்து வந்து என் தம்பிக்கு போட்டிருக்கான். ராகிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் ஷர்ட் கிழிஞ்சிச்சு. கையில் பாரு கட்டு போட்டிருக்கான். அவன் பிளாக் ஷர்ட்டை போய் எடுத்து வந்திருக்கான். அவன் ஷர்ட்டில் நானே பார்த்து இப்போ தான் ஜேகேன்னு போட்டுக்க வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஜோங்குக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜயாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு இருக்கான். சூகாவுக்கு ஜீமினுக்கு நம்பவே முடியல, இப்படி மாறிட்டானா நம்ம ஏன்னா சரியான கோல்டு டைப் உங்களுக்கு எவன்ட்டையும் அழிஞ்சு பேச மாட்டார், யாரையும் கண்டுக்க மாட்டார். நான் உண்டே அவன் வேலை உண்டே அவனாவது என்கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா அவர் பார்த்தாலே அவருக்கு கோவம் வந்துடும். பிள்ளைகளாவது வலிஞ்சு பேசினாங்கனாவே அவருக்கு கோவம் ஃப்ளர்ட் பண்ணவே விட மாட்டார். பிள்ளையாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி. என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறியா கிழிஞ்சிட்ட நீ அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு அடிச்சிருவார் கோவம் வந்து. இப்படியே தானே டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜோங்குக்கு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேயாங் கூட க்ளோஸ் ஆகிட்டு இருக்க. பட் தேயாங் வந்து சரி ஃப்ரெண்டியா அண்ணாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பார்ப்பான். இப்படியே ஒரு நாள் என்ன ஆகும், ஜோங்குக்கு வந்து தேயாங்கை கூப்பிட்டு தேயாங் சொல்லுங்க கோயில் போய்ட்டு வரலாமா? எதுக்கு? இல்லை கோயில் போய்ட்டு வரலாம் வரையா? எதுக்கு? இல்லை வாடா. அண்ணா அவன் இருக்கட்டும் வா. சரி அப்படி சொல்லிட்டு போகும்போது தேயாங் போய் ஜிமின்ட்டு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். அது ஜோங்குக்கே தெரியாது. அவனும் சரி எதுக்கு கூப்பிட்றான்னு தெரில, நீ போயிட்டு வா வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு இவனு வேறு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு சரி சாமி கும்பிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமினும் சுகாவும் அப்போ தான் சரி நம்மளும் போகலாம், இவனுக்கு எதுக்கு போயிருக்கானுங்கன்னே தெரில அப்படி சொல்லிட்டு இவனுங்களும் வருவானுங்க. வந்துட்டு ஜோங்குக்கு வந்து சாமி கும்பிட்டுருப்பான். அப்போ தான் இவனுக்கு 2 பேரும் என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. சுகாவும் அவனும் அந்த கோயில் வாசப்படியிலேருந்து. ஜிமினும் ஜோங்குக்கு யோசிக்கவே இல்லை. ஐயர்கிட்ட எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருப்பான். இவன் கண்ணை மூடி சாமி கும்பிட்டுருக்கான். ஜோங்குக்கு என்ன பண்ணுவான், அந்த தாலி மாதிரி ஒன்று இருக்கும் எடுத்து தேயாங் கழுத்துலேயே கட்டிட்டான். இவனுங்க சுகா ஜிமினுக்கு ஷாக்கு.
ஓடி வந்து ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறக்குள்ள அவன் போட்டு முடிச்சிட்டான். தையாங்க அப்போ தான் என்னடா நம்ம கழுத்தில் ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லி இது 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 என்ன ஏய் ஏ நீ நீ என்ன பண்ணுற? கல்யாணம் பண்ணுற? ஏய் இது இது எதுக்கு ஏன் கழுத்தில் கட்டுற? ஏன்னா நீ என் பொண்டாட்டி. ஏய் அண்ணா, ஜிமினை பார்த்தோன்னா அண்ணா இவங்க என்னண்ணா பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்? என்ன ஜோங்க பண்ணுறேன்னு சட்டையை பிடிச்சிட்டான் ஜிமின்னு. ஷூகா வந்து இவனை தையாங்க அழுகுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தட்டி கொடுத்து ஜோங்கை பார்த்து மொரன்னு மறைச்சிட்டுக்காரு ஷூகா. என்னடா பண்ணி தொலைக்கிற? ஆமாம், இதுக்கு மேலே நான்லாம் சீக்ரெட்லாம் வச்சுக்க முடியாது. அவன் என்னது இதுக்கு மேலே அவனா தொடணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான். காலேஜில் நானும் பார்க்குறேன், எல்லாம் இவனை பார்த்து வழியிறாங்க. பட் இவனுக்கே தெரியல, அவன் சின்ன பையன், அவன் புரிஞ்சுக்கல. ஸோ அது எனக்கு புரியும். அப்பாவுக்கு அம்மாவுக்கு அவங்க ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சுட்டு போட்டோம். இல்லை இது சீக்ரெட்டாக தான் இருக்கும். இதை பற்றி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாத, இப்போதைக்கு சொல்லாத, பெரிய பிரச்சனையாக உண்டாகிரும் அப்படி சொல்லிட்டு தையாங் பார்த்துட்டு ஜிமின்ட்ட அண்ணா அது நான் கலட்டுவான்னு சொல்லிட்டு தையாங் என்ன பண்ணுவான், அதை கழுத்துலேருந்து கழட்ட வைப்பானா. இவங்க பிடிச்சிட்டு இதை கலட்டுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். என் தாலியெல்லாம் பொண்ணுங்களுக்கு தானடா கட்டுவாங்க, நீ எதுக்குடா எனக்கு கட்டுன? என் பொண்டாட்டி நீ தான், அதான் கட்டினேன். டே நீ நீ யாருடா நீ, எதுக்குடா கட்டுற, கலாட்டி வீடு அப்படின்னு சொல்லுவானா. சும்மா நல்லா கை கட்டி பிடிச்சிட்டிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அங்கே நிற்க வச்சு, இங்கே பார், இந்த கோயிலில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் ஒரு புருஷன், ஓகேவா, புரிஞ்சுதா? இதை கலட்டணுங்கிறத உன் கனவுல கூட வச்சுக்காத. அதை நானும் கழட்ட மாட்டேன், நீயும் கழட்டவே கூடாது. அது என்ன ஒரு பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி. அண்ட் வந்து இங்கே பாரு, ஷூகாவும் ஜிமினும் அவங்களும் சொல்லுது என்னென்னா கலட்ட விட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமினும் பார்த்து நோட் பண்ணுறாரு. தேங்கும் கண்ணு ஃபுல்லாக தண்ணி தேங்கிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லும்போது ஜோங்க பாட்டு எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படிமானா. நான் விடுங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கள் அண்ணா ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் தெரியும், இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தேன் நாங்கள் கிட்ட பேசியிருக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழுது தேம்பி ஜோங்க பாட்டுக்கு டேப் பண்ணிட்டு இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு டேப் பண்ணி கொடுத்துட்டு சுகா வந்து பார்த்துட்டு எங்கே பாரு ஜோங்க இதோட விட்டு நம்ம ஃப்யூச்சரில் வந்து எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் திங், கொஞ்ச நாளைக்கு வந்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஜிமினோட அப்பா அம்மாவுக்கு யாருக்கும் தெரிய வேணாம், விட்டுரு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவனுக்கும் சரி, பட் அவன் என்னோடது, வேறு யாராவது எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் வெளியே சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு கிளம்பிட்டாருடா. கிளம்பிட்டு இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இவனுக்கு பாட்டுக்கு போயிட்டானுங்க. சுகா போய் ஜிமினையும் தேவையும் ட்ராப் பண்ண சுகா ஜிமின் பண்ணுறது வந்து வீட்டில் எல்லாத்துக்குமே தெரியும், ரெண்டு சைடுமே தெரியும். உங்கள் வீட்லேயும் தெரியும், தேவங்க வீட்லேயும் தெரியும், ரெண்டு பேர் பண்ணுறது. பட் அந்த காலேஜ்குள்ளே மட்டும் காமிச்சிக்க மாட்டாங்க. காலேஜில் ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், ப்ரொஃபஸர் வந்து ஸ்டூடெண்ட்டாக தான் பண்ணுறாங்க, பட் ஃபைனல் இயருங்கனால ஓகே. பட் இவனுங்க ரெண்டு பேர் பண்ணது தான் அல்டிமேட்டு. ஸ்டூடெண்ட்டுமே மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இல்லை யாருக்கு தெரிஞ்சாலும் பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ தட் அதனால் விட்டுட்டாங்க. இப்படியே டேஸ் பாஸ் ஆகிட்டு ஜோங்குக்கு வந்து எங்கே தையாங்க பார்த்தாலும் இழுத்து வச்சு கிஸ் அடிச்சு விட்ருவார். தையாங்க பார்த்துக்கு பயந்துட்டே வந்து காலேஜுக்கு அப்பப்போ லீவ் போட்டுருவான். லீவு போட்டாலும் விட மாட்டான், வீட்டுக்கே வந்துடுவான். வந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின்னா கம்முன்னு இருடா, எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனையாகி போயிடும்டா. ஆல்ரெடி சுகா என்னதே தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு பேசாமல் உன் கூடயே நான் பேசாமல் இருந்தேன், இப்போ இது வேறு நீ பண்ணி வச்சுருக்கேன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும்? உங்களுக்கு அதெல்லாம் கேட்குறதே இல்லை, வெளியே கூட்டிகிட்டு போகிறது, கம்முன்னும் இருக்கிறது இல்லை, ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக இக்கி மார்க்ஸாக பண்ணி விட்ருவார். பட் அப்படியெல்லாம் இருக்க மாட்டார், அது வந்து எல்லாம் தெரிஞ்சாதான் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் கழுத்தில் வந்து இக்கி மார்க்ஸாக போட்டு விட்ருவார். அண்ட் வந்து அவர் ரொம்ப நாளாக கேட்டிருக்கிறது வந்து ஜோங்குக்குன்னு டேட்டு போடு, அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நீ வந்து ஆல்ரெடி வந்து ஒருத்தனுக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லி. தயாங்கன்னா இல்லைன்னு விடுங்க, சும்மா நம்ம மிரட்டிகிட்டே இருக்காதிங்க அப்படி சொன்னாங்க. ஜோங்குக்கு எப்படின்னா ஒரு ஓவர் பொசஸிவும் சரி, ப்ரொடக்டிவும் சரி. ஏன்னா வந்து
தயாங் ரொம்ப க்யூட்டாக இருப்பாருடா, அழகாக இருப்பார், எவன் பார்த்தாலுமே ஃப்ளாட்டு அந்த மாதிரி. இவங்களுக்கு அதுவே கொஞ்சம் பயமாக இருக்கும், யாராச்சும் தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ தான் வந்து அந்த அலெக்ஸு ஜாக் இருப்பாங்கள்ல, இப்போ தான் சஸ்பெண்ட் முடிஞ்சு காலேஜுக்குள்ளே வராங்கடா. வந்துட்டு ஒரு நாள் வந்து தயாங் போகிறத பார்ப்பாங்க. அப்போ அலெக்ஸ் ஜாக் மச்சான் சொல்கிறா, அங்கே பார் நம்ம அன்றைக்கி அடித்தாலும் ஒரு ஃபிகரை, ஆமாம் ரேக் பண்ணன்னு சொல்லிட்டு அவன் அண்ணங்காரன் ஃப்ரெண்டுக்காரன் அந்த ஜோங்குக்கு இருக்கான்ல, அவங்க பிரின்ஸிபலோட பையன் இந்த ஜோங்கு, அவன்லாம் நம்மளை அடித்து சஸ்பெண்ட் வாங்கி கொடுத்தானே அவன் தானே, அதே பையன் ஃபிகரு தான். இப்போ என்னங்கிற, இப்போ அது தனியாக போகுது, நம்ம எதாவது பண்ணலாமா, என்ன பண்ணலாங்கிற, எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க தனியாக நடந்து போயிட்டுருப்பானோ. போயிட்டுருக்கிறத பார்த்துட்டு இவங்களாம் வந்துட்டு, ஹலோ மிஸ்டர் தயாங், யார், இங்கே வா, அண்ணா எதுக்கு கூப்பிட்றீங்க, இங்கே வான்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னோன்னே தயாங் பாட்டு ஸ்லோவாக நடந்து வந்துட்டு, எதுக்கு நான் கூப்பிட்டீங்க, இங்கே பார், என்ன அண்ணா, செம்ம ஃபிகராக இருக்காடா, பார்த்தியா அவனுக்கு சிங்கிளாக இருக்க, ரொம்ப தயாங்கோட மைண்ட், நான் சிங்கிளாக, எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, ஒருத்தர் எனக்கு கல்யாணமே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் வைஸ்குள்ளே ஓடிட்டுருக்கு. சரி இங்கே வா, எதுக்குண்ணா, ரொம்ப இவனுக்கு வேறு க்ளோஸாக பிடிச்சி இழுத்து வச்சுருக்கானுங்க. அவனுக்கு பிடிச்சிட்டு, எனக்கு ஒன்று இப்போ தந்தேன்னா நான் விட்டுறேன், என்ன தந்தா விடுவேன், என் சீக்ஸில் ஒரு கிஸ் வேணும். எது, அவன் மைண்ட் வைஸ் உடனே, ஜோங்குக்கு தெரிஞ்சு என்ன ஆகிறது, இது எங்கள் அண்ணா சுகா அண்ணா ஜோங்குக்கு 3 பேர்த்துக்கு தெரிஞ்சால் என்ன குழி தோண்டி என்னை புதைச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மைண்டு வாய்ஸ்குள்ளே ஓடிட்டுருக்கு. பட் இவனுக்கு வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஒரே சட்டையை பிடிச்சி தான் இழுத்துருப்பானு. ஷர்ட் பட்டன் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கும் ஜோங் தயாங்கோடது. பார்த்தா உள்ள தாலி இருக்குது. இத்தனை நாள் ஷர்ட்டுக்குள்ளே வச்சது தயாங் மறைச்சிட்டு இருந்துருப்பார் ஜோங்கு கண்ண தாலியை. டே இது என்னடா பொம்பளை பிள்ளைங்க போடுற மாதிரி தாலி கழுத்தில் போட்டிருக்கான். டே உனக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஸோ தயாங் கண்ணு ஃபுல்லாக தண்ணி தேங்கிச்சு, சட்டையை ஃபுல்லாக கழட்டி விட்டாங்கன்ட்டு. ஃபுல்லாக அவன் ஹேர் ஜஸ்ட் அப்படியே தெரியுதான். இல்லை அங்கே ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே இருந்திருப்பாங்களாம். இப்படி சட்டையை வச்சோடனே ராகின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தயாங் கழுத்தில் தாலி இருக்கிறத பாட்டு எல்லாம் இன்னும் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நல்லா பேசுகிறாங்க, ஒரு சில பேர் வந்து கெட்டதாக பேசுகிறாங்க. சரி யார் அந்த பையன் அப்படி சொல்லி தயாங் இது மாதிரி அழுதுகிட்டே நின்றுக்கிறது வந்து சுகா வந்து மேலே ஃப்ளோர்லேருந்து பார்த்துருப்பார். அது அது தயாங் தானே அப்படி சொல்லிட்டு அவர் இங்கேருந்து வராரு, கீழே வந்துட்டுருப்பார். இந்த சைடு பார்த்தா ஜோங்குக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தயாங் யாரோ ரேக் பண்ணாங்க. ஜோங்குக்குனா செம்ம காண்டாயிருச்சு, அவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கண்ட்ரோல் பண்ண வீடு அப்படி சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் குடுகுடுன்னு ஓடுவாங்க. தயாங் வந்து கீழே உட்காந்துருப்பார் அந்த கிரவுண்டோட இதில் தரையில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பார். சட்டை வேறு ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது, அந்த தாலி வேறு நல்லாவே தெரியுது. நிறையா பேத்துக்கு ஷாக்கு. வந்தவர் தயாங்க நல்லா கட்டி பிடிச்சிட்டு யாரா கட்டணும், அந்த அண்ணா தான் கிஸ் வேணும்னு சொன்னாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, சட்டையை பிடிச்சி இழுத்துட்டாங்க, சட்டை கிழிஞ்சிருச்சு. அன்னைக்கும் இதை தான் பண்ணேன், உன்னெல்லாம் திருத்தவே முடியாது ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட தயாங்க கொடுத்துட்டு சப்புன்னு போய் அப்படி சுகம் எங்கேருந்து ஓடியா ஜோங்குக்கு பிடிச்சி ஜோங்கு கம்முன்னு அப்பாட்டெலாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, சத்தியமாக நீ மேரேஜ் பண்ணது. ஓஹோ அப்போ இவன் தான் வந்து தயாங்க கல்யாணம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸு கேட்கும்போது ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுவான். அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்குக்கு வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார் சுகா. அந்த வந்து இவங்கன்னா இப்போ வந்து அந்த காலேஜில் இருக்க முக்கால்வாசி தீக்கொளுத்தி போட்ட மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு ஜோங்குக்கு வந்து தயாங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டான், சீக்கிரட்டாக பண்ணி வச்சுருக்கான் போல, இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி தயாங்கன்னா விழுந்து அழுதுகிட்டே இருக்காரா. ஜிமின்னா கண்ட்ரோல் பண்ணி கண்ணால் தொடச்சி விட்டு அழுதுகிட்டே இருக்கானா. இது வந்து பிரின்ஸிபலுக்கு போயிடுச்சு இந்த நியூஸு. போனோடனே ஜோங்குக்கு ஜிமின்னு சுகா
தயாங் 4 பேர்த்தையும் கூப்பிட்டு நிறுத்திட்டார். அவங்க அந்த சட்டப்பட்டது இன்னும் போடவே இல்லை. அந்த கழுத்தில் இருக்க தாலி நல்லாவே தெரியுது அவன் கட்டினது. அதில் வேறு அந்த தாலியில் வேறு ஜேகேன்னு போட்டிருக்க மாதிரி தான் அவன் டாலர் வாங்கி போட்டு வச்சுருக்கான். அதை கண்டு அவங்க அப்பா நோட் பண்ணிட்டாரு. ஜோங்குக்கு இது உனக்கே நியாயமாக தெரியுதா? இப்போ எதுக்கு அவனை நீ கல்யாணம் பண்ண? இது எப்போ நடந்துச்சு? இது உங்கள் 4 பேத்துக்கும் நல்லாவே தெரியும் கல்யாணம் பண்ணது. இதை எங்கள் சைட் பேரண்ட்ஸ்லையும் அந்த சைட் பேரண்ட்ஸ்லையும் தான் நீங்கள் சொல்லாமல் ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க 4 பேர். ஷூகாவை பார்த்தாவே தெரியுது, நல்லா தெரியுது, அவனுக்கும் தெரியும். ஷூகா என்ன நடந்துச்சு சொல்லு. ஜிமின் சத்தியமாக அவன் தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். எனக்கு நல்லா தெரியும். நீயும் ஜிமினும் லவ் பண்ணுறதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணாம்னு சொல்லி கடைசி நீ ஃபைனல் இயர் வந்தோடனே சரி நீயும் ஒர்க் போகிற அதனால ஓகே அப்படி சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். 2 பேர்த்து ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டோம். இப்போ திடீர்னு இவனுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணி நிற்கிறாங்க. நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அதப்பா சொல்லு, என்ன ஆச்சு அன்னைக்கு? அதப்பா அன்றைக்கி நாங்கள் கோயில் இவன் எதுக்கோ கூப்பிட்டான். தேவங்க சரி அண்ணாவோட ஃப்ரெண்டு ஜிமின் ஜோங்குக்கு ஃப்ரெண்டு தானப்பா. ஆமாம், அதனால அண்ணாவோட ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி தான் இவன் வந்திருக்கான். வந்துட்டு ஜிமின்ட்டு சொல்லிட்டு தான் போயிருக்கா. இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. ஜிமினும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் விட்டுருக்கான். நானும் ஜிமினும் சரி எதுக்கு உனக்கு 2 பேர் போயிருக்காங்க? ஜோங்குக்கு ஆரம்பத்துலேருந்தே உனக்கு பிடிக்கும்னு சொல்லலாம். சரி என்னதுக்கு போயிருக்கானுங்க? ஏதாச்சும் லவ் ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறான் அப்படின்னு நாங்கள் நினச்சி போனால் பயபுள்ள பண்ண வேலையே வேறு. போய் நாங்கள் நிற்கிறோம். கரெக்டாக சாமிக்கிட்டேருந்து தலையை வாங்கி கட்டிட்டான். இவனை கண்ணை மூட வச்சு கட்டியிருக்கான். அது இவனுக்கும் தெரியாது என்ன நடக்கும். இது எல்லாமே ஜோங்க கூட பிளான். டே இப்படிடா 2 குடும்பத்துக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ண? அப்பா அது எனக்கு உனக்கு பிடிச்சிருந்துச்சி. எனக்கு யாருக்கும் உன்னை மிஸ் பண்ணணுங்கிறது யாருக்கும் நான் கொடுக்கவும் மாட்டேன். ஸோ தட் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கு அவன் ஃபஸ்ட் இயர் தான்டா படிக்கிறான். இன்னும் நீ ஃபைனல் இயர்னு நீ ஒர்க் கூட போல. இது சரி நீ ஒரு வேலைக்கு போயிட்டு லவ் பண்ணுறேன்னா சரி உங்கள் அண்ணா பண்ணுறாள் அந்த மாதிரி இருந்தால் சரிங்களா. அவன் ஃபஸ்ட் இயர் நீ ஃபைனல் இயரு. இது என்னோட விட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுது? உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது? எனக்கு தெரியாதுப்பா. இதுக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி அண்ணா சொன்னான் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா அன்றைக்கி தயாங்க உங்க கூடயே வந்துடுவான்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதாட்டி இன்றைக்கி தயாங்க கூட வந்துடுவான். தயாங்க கூட்டிகிட்டு போயிடுவேன். ஜிமின் பார்த்துட்டு அதெல்லாம் விட முடியாது உங்களுக்கு, என் தம்பி என் கூட தான் வருவான். அதுவும் தம்பி அன்னையோட முடிஞ்சிடுச்சு. இவன் என்னோட பொண்டாட்டி, நான் தான் கூட்டிகிட்டு போவேன். தயாங்க இதை அழுட்டு நான் இன்னைக்காச்சு இதை கழட்டிடவா? ஜோங்கும் தயாங்க பிடிச்சி இங்கே பாரு இதை கலட்டணும் கூடாதுன்னு நான் அன்றைக்கி சொல்லியிருக்கேன்ல, இதை கலட்டணுங்கிற எண்ணம் கனவுல கூட வரக்கூடாது. எதுக்கு கத்துற? சும்மா திட்டிகிட்டே இருக்க. எங்கே கூப்பிட்டாலும் வரலன்னு சொன்னாலும் திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அழுகிறாரு. அப்போ தான் ஜோங்க்கு ரியலைஸ் பண்ண நம்ம சும்மாவே அவன்கிட்ட கத்துற மாறட்டும் மயந்தாரான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நல்லா ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்குக்கு போட்டிருப்பார்லடா அந்த சட்டையை கழட்டி இவனுக்கே போட்டு விட்டாரு. ஜோங்குக்கு வரும் டிஷர்ட்டோட தான் இப்போ நின்றுட்டுருக்காரு. அவனுக்கு எடுத்து போட்டு ஏன்னா சட்டையெல்லாம் நின்றுட்டுருக்கானே எல்லோரும் பார்ப்பாங்க. அவன் தாலி வேறு நல்லாவே தெரியுதா. மோஸ்ட்லி நிறைய பேர் ஜன்னல் வழியாக பார்க்குறது, டீச்சர்ஸ்லாம் உள்ளே தான் இருக்காங்க, எல்லாருமே பார்க்குறாங்க இது என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. இதை சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் இதை பற்றி எல்லாம் விட்டுணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க அப்பா எல்லோரும் சேர்ந்துட்டு ஜோங்க கூட வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, தயங்கோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. இல்லை என்ட்ரி ஆனோடனே ஜோங்கோட அம்மா தயங்கோட அப்பா அம்மா எல்லாத்துக்குமே ஷாக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஜோங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கெல்லாம் ஜோங்குக்கு மேலே சரியான கோவம். அம்மா வந்த விசையில் ஜோங்கு சப்புன்னு காணது. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? என்ன ஜோங்கு பண்ணி வச்சுருக்கேன், உன்னை நான் அப்படியே வளர்த்துனேன், எனக்கு அவனை பிடிச்சிருந்து இந்த சோதனை நான் பண்ணிட்டேன். உங்கள் அம்மாக்கே ஷாக்கு. டே அதுக்குன்னு ஒரு கல்யாணங்கிறது எவ்வளோ இது தெரியுமா? எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சு எல்லாம் அந்தளவுக்கு எனக்கு பொறுமையே கிடையாது. அண்ட் ஒன் திங் எல்லாருமே அவனை ரொம்ப இதாக பார்க்குறாங்க. அது எனக்கு பிடிக்கல. அது அவன் என்னோடதுமா,
அவனை எப்படி எல்லாம் அப்படி பார்க்கலாம் சொல்லுங்கள். அதனால தான் யாருக்குமே தெரியாமல் நானே கல்யாணம் பண்ணிட்டேன். அது அது எப்படிடா நீ இப்படிலாம் பண்ணுவ அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கும் கேட்டே இருக்காங்க. சொல்லவே மாட்டான். அடி கொடுக்குற அடியெல்லாம் அவங்க தேவங்களோட அப்பா அம்மாவுக்கு தான் செம்ம அழுக. ஸோ நம்ம பையனை இப்படி கல்யாணம் பண்ணிட்டானே, கொடுமை இது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது. நம்ம பையனும் அவங்க அண்ணன் தான் லவ் பண்ணுறான். 2வது பையன் என்னென்னா அவங்க தம்பியே இப்படி கல்யாணமே பண்ணுவான்னு அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணலை. இதில் தெயாங்க்கு என்ன பயம்னா இவங்க இதுக்கப்புறம் நம்ம இவங்க வீட்டுக்கு வந்துடுவோமா, இவன் சும்மாவே நம்மளை திட்டிகிட்டே இருப்பான், இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டார். சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு சரி எல்லாத்துக்கும் சும்மா ஒரு இது மட்டும் வச்சுக்கலாம், ரிசப்ஷன் மட்டும் வச்சுக்கலாம், கல்யாணம் தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரி இவங்கிக்கும் ஜிமின்க்கும் மேரேஜ் பண்ணிடலாம் இப்போவே அப்படின்னு அதில் இவங்களுக்கும் ரிசப்ஷன் வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டாங்க எல்லோரும். இப்படியே இவங்க 2 மேரேஜ் ஆகுது, இவங்களுக்கும் ஜிமின்க்கும். ஈவன் ஜோங்குக்குன்னா அன்றைக்கி ஈவினிங்கே தேயாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இவங்க தான் வேணான்னு சொல்லு, உங்கள் அண்ணனுக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்போ தாண்டா இவனை விட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், இவன் சும்மா இருப்பானா, சும்மாவே தாலி கட்டினவன் சும்மா இருப்பானா, என்ன பண்ணுவான் அன்றைக்கி ஈவினிங்கே தயாங்கோட வீட்டுக்கு போய் தயாங் ரூம்லேயும் இவன் கூடயே படுத்து தூங்கிட்டான். என்னன்னா பட் ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட் தட் என் பொண்டாட்டி நான் அவன் பக்கத்தில் தான் படுத்து தூங்குவேன், தனியாலாம் தூங்க மாட்டேன் அப்படி சொல்லி ஜோங் தயாங் பண்ணது தயாங் வேணாம்னு சொன்னால் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். இவன் அடங்கவே மாட்டானாச்சு அதனால். இப்படி அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. ஈவினிங் என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷனு. இங்கே 4 பேர்த்துக்குமே ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. என் ஃபேமிலிக்கு என்ன சாக்குனா, என்னடா சின்ன பையனுக்கு கல்யாணமே வைக்கல பட் ரிசப்ஷன் மட்டும் வைக்கிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு ஆல்ரெடி, ரிசப்ஷன் தான் வைக்காமல் இருந்தோம் அப்படி சொல்லிட்டு ஃபேமிலி கொஞ்சம் மலிப்பி கிளிப்பி எல்லாம் பண்ணி சொல்லிட்டாங்க. சிவங்குக்குன்னா வாய்ப்புலாம் பல்லு தான். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு இந்த சொதட்டி இனிமேல் இல்லை அப்படி சொல்லிட்டு. பட் அவங்க அப்பா ஈவினிங் வந்தோடனே சோங்க என்னப்பா நீ உங்கள் அண்ணா ரூம்லேயே படுத்துங்க. எது அப்புறம் எதுக்கு எனக்கு கல்யாணம், எதுக்கு ரிசப்ஷனு, ஏய் நீ இன்னும் ஃபைனல் இயர், உங்கள் அண்ணா அவன் ஜிம்மின் கூட படுத்துவான், நீ அண்ணா ரூமில் தூங்கு, தேயாங்க ஒரு ரூமில் தங்குவான். எது அதெல்லாம் முடியாது, நான் தேயாங்க கூட தான் தூங்குவேன், அவன் தான் என் பொண்டாட்டி, நான் போய் வெறும் இதில் போய் படுத்துவா. எனக்கு இப்போ எத்தனை வயசு, நீ என்ன பேசிட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தேயாங்க கூட தான் தூங்குவேன். அப்பா என்னப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே எல்லாத்தோட பேரண்ட்ஸு ஜோங்க கூட அம்மா அம்மா அப்படி தான் தூங்குவான் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இல்லைம்மா நான் புரிஞ்சுக்கோ ஜோங்க அப்படிங்கும்போது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பட் ஒன் திங் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க கூட நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது. ஏன் அவன் வயசு என்ன உன் வயசு என்ன, அவனுக்கு அவன் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர், நான் ஃபைனல் இயர். நீ ஒரு நல்ல வேலைக்கு போ, அதுக்கப்புறம் பிள்ளை பத்துக்க. அதுக்கு அப்பா என்னப்பா பேசுறீங்க ஓப்பனா, நீ பண்ணக்கூடிய ஆள் தான், விட்டுருந்தா எல்லாம் பண்ணிடுவேன். அப்பா இத்தனை நாள் இருந்தியோ இல்லையோ உனக்கு ஒரு வயசு வரும், அப்போ நீ பெற்றுக்க. அது வரைக்கும் நல்லா கப்பு சிப்புன்னு மூடி வச்சுட்டு இருக்கணும். அப்பா என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு ஜிமினுக்கும் ஷுவாக்கும் சிரிப்பு. ஏன்னா ஜோங்குக்கு பண்ணக்கூடிய ஆள் தானே அவனுங்களுக்கே தெரியும். இவனுங்க சிரிச்சிட்டு இருக்கானுங்களா. ஜோங்குக்கும் வந்துருச்சு, இருடி நீ உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் தானே, உங்கள் ஃபஸ்ட் நைட்டு கெட்டுக்கிறனா இல்லையாங்கிற மாதிரி மறைச்சிட்டு இருக்காரான் ஜிமின் பட்டே. ஜோங்கு நீ என்ன பிளான் போட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது, எங்கள் ஃபஸ்ட் நைட்டை கெட்டுக்கணும் தானே பிளான். ஆமாம், அது கனவுல கூட நடக்காது. ஏன், ஏன்னா நாங்கள் இங்கே இருந்தால் தானே நீ கெடுப்பேன், நாங்கள் வெளியே போகிறோம். இது ஆமாம் வெளியே போகிறோம், குடும்பமே கூட்டுக்கலாணி குடும்பமாக இருக்குது. சரி தயாங்க எங்கே, அவன் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். எது நான் வரக்குள்ளே தூங்கிட்டானா. ஆமாம் அம்மா தான் சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டாங்க எங்கள் அம்மா. டேய் என்னடா இது, சொந்த புருஷங்கிட்டையும் சொல்லாமல் ஒரு அவனே சின்ன பையன் எல்லாம் பண்ணிட்டானா. இதில் அவன் தூங்கிட்டாங்கிறது மன கஷ்டமா.
ஸோ காட் அப்படி சொல்லிட்டு இவன் போய் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தேவாங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ தான் அசந்து தூங்கிட்டு இருக்கான். அவங்க போய்ட்டு சைலண்ட்டாக ஒன்றும் பண்ண முடியாது. சரி கட்டி பிடிச்சா தூங்கும், நல்லா பண்ணி தூங்குறானா. தேயாங்க என்ன பண்ணுவான், நல்லா கால் வந்து ஜோங்க கூட ஹிப்பில் போட்டு நல்லா பண்ணி இவங்க சரி இதாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்லீப் பண்ணுவானா. தேயாங்க கண் ஓப்பன் பண்ணிட்டு, நீங்கள் வந்துட்டீங்களா? வந்துட்டேன். எப்போ வந்தீங்க? ஒரு 1/2 இருக்கும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன் சீக்கிரம் தூங்கிட்டேன்? அம்மா தான் தூங்க சொன்னாங்கன்னா நீ தூங்கி. ஆமாம், அவங்க பேச்செலாம் கேட்கணும்ல. அப்போ நான் சொன்னாலும் கேட்பியா? கேட்பேன். ஏன் கேட்பேன்? ஏன்னா நீங்கள் என் ஹஸ்பண்ட் இல்லை. கரெக்டு தான். அப்போ நான் என்ன பண்ணாலும் கேட்பியா? யார்கிட்டையும் சொல்ல மாட்டேல்ல? சொல்ல மாட்டேன். அப்போ உங்கள் வீட்டில் நான் அவங்க கூட அப்படி இருப்பேன். எப்படி? அப்படின்னா அப்படி தான். எனக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? எப்படி பேபி வரும்? தெரியாதே. இன்னசென்ட்டாக இருக்கானே. இன்னசென்ட்டை ப்ரோக் பண்ணவும் நமக்கு மனசு வராது. அப்படி சொல்லிட்டு ஜோங்க பாட்டுக்கு பார்த்துட்ருப்பார். கொஞ்சம் சைடில் வந்து சவுண்டு கேட்டால் மன்னிச்சிக்கோங்கடா, மறுபடியும் கட் பண்ணுறாங்கடா. அது இடையில வந்திருக்கும், சாரி. ஐயோ நாளைக்கு அதுக்கு மட்டும் எனக்கு மன்னிச்சிக்கோங்க. என்னால் முடியல, அந்த சவுண்டை என்னாலே கேட்க முடியல. அப்போ நீங்கள் வாய்ஸ் கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் சாரி. இப்போ கண்டினியூ பண்ணலாம். இவங்க பாட்டுக்கு சரி வீடு அப்படி சொல்லிட்டு டேப் பண்ணி கொடுத்து அவனை தூங்க வச்சுருப்பார். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. அப்போ தான் கரெக்டாக அவங்க அம்மா போயிட்டு, எங்கம்மா எல்லோரும்? நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறோம்டா. எங்கே போகிறீங்க? வெளியே போகிறோம். அண்ட் ஒன் திங், நேற்று நாங்கள் சொன்னது வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம். ஏன்னா வந்து உங்கள் அப்பா டிசைட் பண்ணிட்டார். என்ன டிசைட் பண்ணிட்டாரு? ஃபைனல் இயர் எக்ஸாம் நீ பாஸ் பண்ணிடுவேன்னு அவருக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ தட் வந்து உன்னை வந்து இந்த காலேஜோட பிரின்ஸிபல் ஆக்க போகிறாராம். எது பிரின்ஸிபலாவா? உனக்கு தேவை வேணும்னா அக்செப்ட் பண்ணிக்க, வேணாட்டி நீயே கம்முன்னு கப்பு சுப்புன்னு அவங்க அப்பா சொன்ன மாதிரி மூடிட்டுரு. அம்மா பிரின்ஸிபலாக இருந்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அவங்க அப்பா சொல்லிட்டாரு. அவன் ஓட்டு போகிற வரைக்கும் எப்படியும் பொறுத்துக்குவான். சும்மாவே அவன் தாம் தூம்னு குதிக்கிறான். தேவாங்க கூட அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுறது சொல்லும்போது, சரி நான் பிரின்ஸிபலாகவே போகிறேன்னு சொல்லிட்டு ஜோங்கும் இதுதான் சரி வழி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லாதான் போய் ஆகணும். அதுக்குள்ளே இடையில டிகிரி பண்ணி ஒர்க் போயிடலாம், நல்லா ஒர்க் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் போட்டு தான் தேவாங்க பார்ப்பான். தேவாங்க அப்போ தான் இறங்கி வந்துட்டு, ஆண்டி எங்கே? அவங்களாம் கிளம்பிட்டாங்க. எங்கே போகிறாங்க? எல்லாம் வெளியே எங்கேயோ போகிறாங்களாம். சரி அப்படி சொல்லிட்டு, எனக்கு பசிக்குதே, சரி வா நான் செஞ்சு தரேன் அப்படி. உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? தெரியும். நல்லா சமைப்பீங்களா? நல்லாவே சமைப்பேன். சரி அப்படி சொல்லிட்டு தேவாங்க பாட்டுக்கு உட்காந்துட்டுப்பாரா, தேவங்க பாட்டு சமைச்சிட்டு இருப்பாரா. தேவங்க வந்து ஸ்லோவாக போயிட்டு அந்த கவுண்டர் மேலே ஏறி உட்காந்துட்டு, என்ன சமைக்கிறீங்க? பேன் கேக். உங்களுக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியலையே, ஆனால் உன்னை என்னை பார்த்த உடனே பிடிச்சிச்சு. உன்னோட இன்னசென்ட்டான திங்ஸ், நீ பேசுகிறது, எல்லாத்துக்குமே பயந்துக்கிறது. அப்போ எனக்கு தோணுச்சு நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. இல்லை நான் உனக்கு கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேங்கல்ல? கேளு. இல்லை எல்லோரும் சொன்னாங்க, ஜூனியர்ஸ் என் கிளாஸில் படிப்பாங்களே என்ன மாதிரி, ஆமாம், அவங்களாம் சொன்னாங்க ஜோங்குக் அண்ணா வந்து ஸ்ட்ரிக்டானவர், யார் அவர் ஃபேஸ் பார்த்தாலும் திட்டுவாங்க. அண்ட் வந்து அவங்க வண்டியில் யாரையும் ஏற்றுனது கிடையாது, அவங்க வீட்டுக்கும் யாரையும் கூட்டிகிட்டு போனது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்னை வந்து இப்படிலாம் பார்த்துப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன் வந்து நான் பார்த்தா மட்டும் நீங்கள் எதுவும் சொல்லலை? நான் வண்டியில் ஏற்றுனீங்க, உங்கள் வீட்டுக்கு இடையில அப்புறம் அப்பப்போ ட்ரிப்பெல்லாம் கூப்பிட்டு போனீங்க, எதுக்கு? ஏன்னா நீ என் பொண்டாட்டி, என்னோடது. அதனால நான் உனக்கு எல்லாமே நான் பண்ணுவேன். உங்ககிட்ட மட்டும் நான் அப்படி இருக்க மாட்டேன். அப்போ நீங்கள் என்ன சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்க, அப்போல்லாம் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா?
ஐ திங்க் ஸோ இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் அன்னைக்கு அந்த ஃபஸ்ட் டே காலேஜ் அன்றைக்கி அந்த ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட்டு அந்த குட்டி கண்ணாடி அதை பார்த்தோன்னே எனக்கு யோசிச்சேன் இவன் தான் வந்து நமக்கானவன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ தட் அன்னையிலேருந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. அண்ட் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நான் வந்து திங்க் பண்ணுவேன், எதுக்கு நான் அவ்வளோ ஃபஸ்ட்டு உன்னை கல்யாணம் பண்ணேங்கிறது. ஏன் ஏன்னா வந்து யாருக்குமே தெரியாமல் பண்ணேன். பட் விடு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதில் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நான் நினச்சது வந்து என் கூட பேபிஸ் பெற்றுக்கணும், லைஃப்பை நல்லா சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுவும் நடக்கும்போது தான். பட் வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீங்கள் அந்த நம்ம இன்றைக்கியாக சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை வந்து அப்பப்போ வெளியே கூப்பிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, என்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணலை. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆமாம், ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டுருப்பான். ஜோவுக்கு வந்து இதெல்லாம் பார்த்து சந்தோஷத்தில் வந்து தேவம் இழுத்து வச்சு அந்த கவுண்டர் டாப்லேயே நிற்க வச்சு கிஸ் பண்ணிட்டு இருப்பாரா. இதுதான் நல்லா டைமிங்னு நினைக்கிறேன். நாம் அது சரி அப்படி அவன் சொல்கிறப்பே அவனுக்கு புரிஞ்சிச்சு, தேவனுக்கு புரிஞ்சிச்சு. அவர் அப்படி தான் கேட்குறாரு. சரி அப்படி சொல்லி தேவன் வந்து ஜோவுக்கு வந்து சரி நீ சாப்பிடு பசிக்குதுன்னு சொன்னேன். இல்லை உங்களுக்கு நீ சாப்பிட்டதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து ஜோங்க ட்ராப்லேயே உட்கார வச்சுட்டு ஊட்டி விட்டுற ஆரம்பிச்சு. நானே சாப்பிட்றேன். இல்லை இல்லை நீ சாப்பிடு, நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி. நீங்கள் சாப்பிட்லையா? எனக்கு பெரிய மீல்ஸ் கிடைக்க போகுது, அதனால் எனக்கு வேணும். என்ன இப்படி பேசுகிறீங்க? எனக்கு மீல்ஸ் கிடைக்கும், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவனை சாப்பிட வச்சுட்டு இருக்கான். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து சோஃபாவில் கவுச்சில் உட்காந்துட்டுப்பாரு. அப்போ வந்து பாலாமா எங்கே? பெட்ரூம் தான். காலையிலேயேவா? எனக்கு கிடைக்கிற டைமிங்கில் தான் இருக்க முடியும், இல்லையா அப்புறம் அவ்வளோதான் வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தூக்கிட்டே போயிட்டான். தூக்கிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணாங்க. தயங்குனா ஷையாக ஆரம்பிச்சிச்சு. கண்ணெல்லாம் பற்றிக்கிட்டாரு. நீ பாரு, என்னோடய ஃபேஸை மட்டும் பாரு, என்னோடய ஃபேஸை பார்த்தா ஃபேஸ் ரியாக்ஷனை காமி, நீ மறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னோடனே தயாங்களும் சரி அப்படி சொல்லிட்டு அவங்க கண்ணம் ஃபுல்லாக அப்படியே ரெட்டிஷ் ஆயிடுச்சு. அவங்க வந்து அப்போ பண்ணி வலிக்குது. ஃபஸ்ட் டைம் ஜோங்க பேர் சொல்லும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் வந்து வலிக்காமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருப்பான். பாடி ஃபுல்லாக இக்கி மார்க்ஸ் பைட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருப்பானா. இப்படியே 5 hours வச்சு 10 ரவுண்டு ஓட்டிட்டார். தயான் வந்து டயர்டாகி அப்படியே படுத்துட்டான். அப்படியே ஜோனுக்கு சரின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுட்டான். இதுக்கு மேலே பண்ணால் பயபில்ல தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டாங்க 2 பேருமே. ஜோனுக்கு நல்லா ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ, என் லைஃப்பில் கிடைச்ச ஒரு தேவதை மாதிரி, அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு எவனாவது பார்க்கட்டும், என்னோடய சுயரூபத்தை எனக்கு காட்டிடுவேன் அப்படின்னு. இப்படியே தாண்டா இவங்க லைஃப் ஜாலியாக போயிட்டுருக்கோம். அங்கே ஜெயோங்கி அண்டு ஜிமினோட லவ் ஓடிட்டுருக்கோம். இங்கே ஜோங்க அவன் வந்து அவனா தேங்கோட கிளாஸில் வந்து உட்காந்துக்குவான், என்னமோ ஃபஸ்ட் இயர் மாதிரி. அவங்க அப்பா வேறு திட்டிகிட்டு இருப்பார், டே நீ என்னாண்டா அடுத்து பிரின்சிபல் ஆக போகிறேன், ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போய் இவன் கண்டுக்கவே மாட்டான். கிளாஸில் போயிட்டு உட்காந்துட்டு கிஸ் பண்ணிட்டே இருப்பாருக்கு. அந்த டீச்சர்ஸ்க்கும் தெரியும், என்ன பண்ணாலும் கேட்கவும் முடியாது. பிரின்சிபலோட பையன் ஏதாவது கேட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கண்டுக்க மாட்டாங்கடா. இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, இது ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா கேளுங்க, போகலாம். ஓகே, பாய் பாய் யார் டேக் கேர். அண்ட் வந்து ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து என்னோடய அடுத்தடுத்த ஸ்டோரி வரும். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய டெலகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்க்ளைமரில் பின் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய் டேக் கேர், டாடா பாய்.